ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு ரவை கேசரி தான் பார்க்க போகிறோம். நல்ல அல்வா மாதிரி இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் நெய் ஊற்றி சூடான பிறகு ஒரு 10 முந்திரி பருப்பு அதை நல்ல செவக்க வறுத்து தனியாக எடுத்துட்டு, இப்போ மீதி இருந்த நெய்யில் வந்து ஒரு டம்ளர் ரவை போட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுங்க. ரவை வந்து இந்த மாதிரி உதிரி உதிரியாக நல்ல கலர் வந்து மாறி வாசனை சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் ரவைக்கு நான் 3 டம்ளர் தண்ணி வந்து இன்னொரு அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். கொதிக்க வச்ச தண்ணியை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கைவிடாமல் கிண்டி விடுங்க, இல்லைன்னா கட்டி பிடிச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ரவையை வந்து கிண்டி விட்டுட்டேன். இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ரவை வந்து நல்லா வேக ஆரம்பிக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் இதில் கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி எல்லோ கலர் தான் செய்ய போகிறேன், அதனால் எல்லோ கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 50 ml சன்ஃப்ளவர் ஆயில் அதையும் மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா கிண்டி விட்டிங்கன்னா பார்க்கவே பாருங்கள் நல்லா அல்வா பதத்தில் இருக்குது. இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா 1 கப் ரவைக்கு 1.5 கப் சீனி எடுத்து வச்சுருக்கேன். அந்த சீனியும் ஆட் பண்ணி நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நமக்கு சூப்பரான ஒரு ரவை கேசரி ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியில் இதை நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பும் ஒரு ஏலக்காவையும் பிச்சு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் சூப்பரான ஒரு ரவை கேசரி ரெடி ஆயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.